ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான யம்மியான மில்க் மேடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மூணு பொருளை வச்சு மில்க் மேடு சுலபமாக வீட்டில் பண்ணிடலாம் 5 நிமிஷத்தில். அதுக்கு 1 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாலை சேர்த்துடலாம். இந்த பாலை சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இடையில ஆடை பிடிக்கும், அந்த ஆடையெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பாலை நல்லா கிளறி விடணும். முதல்ல பால் கொஞ்சம் கட்டியாக வற்றணும், கிளறி விட்டுக்கலாம். இந்த மில்க் மேடை பால் பவுடர்லேயும் செய்வாங்க, இந்த மாதிரி பால்லேயும் செய்வாங்க. பாலில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். மில்க் மேட் பாலில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபுல் க்ரீம் மில்க். இப்போ இது நல்லா சுண்டை காயட்டும். இதை நல்லா இந்த மாதிரி பாலை நல்லா மசிச்சு விடுற மாதிரி கிண்டணும். அப்போந்தான் ஏதாவது ஆடை இருந்துச்சுன்னா அந்த ஆடை நல்லா மசியும். அப்போந்தான் கண்டென்ஸ்டு மில்க் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா ஆடை பொங்கி வருது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரையட்டும். நல்லா சர்க்கரை கரையணும். சர்க்கரை கரைய தான் அந்த கண்டென்ஸ்டு மில்கோட டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பால் நல்லா க்ரீமியாக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி நல்லா இன்னும் க்ரீமி ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா க்ரீமி ஆகணும். கண்டென்ஸ்டு மில்க் பண்ணுறதுக்கு எப்போவும் அடிகனமான பாத்திரம் எடுங்க. அப்போந்தான் பால் அடி பிடிக்காது. பால் அடி பிடிச்சா கண்டென்ஸ்டு மில்கே ஒழுங்காக வராது. இப்போ இது நல்லா பொங்கி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் சோடாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா போட்ட உடனே ரொம்ப மேலே நுரையாக பொங்கி வரும். நம்ம இந்த டைமில் தான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி இது அடி பிடிச்சிரும். அதனால தான் ரொம்ப அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இந்த ரெசிபியை வச்சு நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் சாஸும் மில்க் பேடாவும் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நுரெல்லாம் கொஞ்சம் அடங்கி இப்போ தான் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து நுரை வர்றது நிறுத்திடும். வெறும் 2 நிமிஷம் பாலை சுண்டை காய்ச்சா போதும். அதில் சர்க்கரை போட்டுட்டு சர்க்கரை கரைஞ்ச உடனே ஆப்ப சோடாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆயிரும். கண்டென்ஸ்டு மில்க் கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம டேஸ்டியான கண்டென்ஸ்டு மில்க் நல்லா ரெடி ஆயிருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா ரெடி ஆயிடுச்சு கண்டென்ஸ்டு மில்க். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான யம்மியான கண்டென்ஸ்டு மில்க் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை வச்சு நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ் செய்யலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. 5 நிமிஷத்தில் 3 பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக கண்டென்ஸ்டு மில்க் செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.